நியூயார்க் சிட்டி ஆஸ் யூஷுவல் அதோட பிஸியான டேயில் போயிட்டுருக்கும் போது யார் இந்த பையன், ஏன் இந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் நின்றுட்டுருக்கான்? ஈவன் தாங்க நம்ம ஹீரோ அலெக்ஸ். அலெக்ஸ் ஒரு பெரிய ஹேக்கர். ஹேக்கிங்னு வரும்போது அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எப்போவுமே நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டோமே. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ இல்லீகல் ஹேக்கிங்கில் ரொம்ப கை சேர்ந்தவன். அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் அவனை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்படி ஹேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவனுக்கு ஒரு மெயில் வருது, கிராக் த கோட் அண்ட் வின் த ப்ரைஸ். அலெக்ஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன், நம்ம தானே இந்த மாதிரி இமெயில்ஸ்லாம் அனுப்புவோம், நமக்கே யாரோ அனுப்பியிருக்காங்களே. பட் ஸ்டில் அது ரொம்ப யூஸ்வலாக இருந்ததுனால அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் அது ஒரு நார்மல் இமெயிலாக இருந்தாலும் அவன் தலைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பசிலை சால்வ் பண்ண ஆரம்பித்தான் அலெக்ஸ். போக போக அந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீகோடிங் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சரி, என்ன இப்படி தான் போகுது அப்படின்னு அவன் ஒன்றொன்னா சால்வ் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அது. சைமல்டேனியஸாக அலெக்ஸ்க்கே தெரியாது ஹி இஸ் பீன் வாட்சிங் பை சம்ஒன் எல்ஸ். ஒரு வழியாக அந்த பசிலை முடிக்கும்போது அது மேன்ஹாட்டனோட ஒரு ஸ்கெடியூல் லொக்கேஷனோட கோஆர்டினேட்ஸை கொடுத்துச்சு. பசிலை முடித்த சந்தோஷம், ஆர்வம், பசில் குறித்த த்ரில் இதெல்லாம் ஒன்று சேர இதில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணுறான் அலெக்ஸ். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அலெக்ஸ் மேன்ஹாட்டன் கிளம்புனான். அந்த கோஆர்டினேட்ஸ் அவனை மேன்ஹாட்டனோட பாலடைஞ்ச பில்டிங்க்கு கொண்டு போனப்போ மணி நைட்டு 2 தாண்டி இருந்தது. அந்த பில்டிங்கில் கால் எடுத்து வச்சதும் அலெக்ஸ் ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. வெல்கம் டு த கேம். உனக்கு இப்போ 60 minutes டைம் இருக்குது. அதுக்குள்ளே வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கலனா யூ வில் பி ஸ்ட்ரக் இன்சைட் த பில்டிங். மெசேஜை படித்து முடிக்கும் போது அந்த பில்டிங்கோட கதவு படார்னு மூடுது. அவனோட ஃபோன்லேயும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பில்டிங் மொத்தமும் இப்போது ஹிடன் ட்ராப்ஸ், பசில்ஸ், ஒவ்வொன்றும் முன்னாடி பசில்ஸை விட ஹார்டாகவும் முன்னாடி ட்ராப்பை விட ரொம்ப ஆபத்தாகவும் இருந்துச்சு. அப்போ தான் அலெக்ஸ் அவனோட நிலையை உணர ஆரம்பிக்கிறான். அவன் இருக்கிறது ஒரு நார்மல் கேம் இல்லை, அவன் சர்வைவல்கான டெஸ்ட். அது லேசர் ரைட்ஸ், ட்ராப்ஸ் அண்ட் அதையும் தாண்டி தன்னோட ஹேக்கிங் தான் இந்த கேம்குள்ளே அவனை இழுத்துட்டு வந்ததுன்றதை அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தான். 59 minutes முடிஞ்சிருச்சு. கடைசி 1 minute. அலெக்ஸ் இப்போ கடைசி ரூமில் இருக்கான். அது ஒரு ஹைடெக் கண்ட்ரோல் சென்டர். அந்த ரூமில் நிறைய எல்சிடி ஸ்க்ரீன்ஸ். அதில் அலெக்ஸ் மாதிரியே உலகத்தில் தலை சிறந்த ஹேக்கர்ஸ்லாம் இப்போது அலெக்ஸ் இருக்கிற பில்டிங் மாதிரி வேறு வேறு பில்டிங்கில் வேறு வேறு ட்ராப்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத அலெக்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா? இதோட மாஸ்டர் மைண்ட் யார்? நிழலில் மறைஞ்சிட்டு இருந்த அந்த ஒருத்தன் இப்போ வெளிச்சத்துக்கு வந்தான். அவன் தான் அண்டர் கிரவுண்டில் பல வருஷமாக போலீஸ் தேடிட்டு இருந்த சைபர் கிரிமினல் மிஸ்டர் ஒயிட் டெவில். எல்லா ஹேக்கர்ஸையும் பழிவாங்க வந்தவன் தான் அவன். அலெக்ஸ் தான் அவனோட லேட்டஸ்ட் டார்கெட். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் அவனோட கட்ஸ் அண்ட் ஹேக்கிங் திறமையை வச்சு நிலைமை அவன் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தான். இப்போ பில்டிங்கோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அலெக்ஸ் கிட்ட. மெயின் டோர் அன்லாக் ஆயிடுச்சு. மெயின் டோர் அன்லாக் பண்ணிவிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டான் அலெக்ஸ். போலீஸ் வரதுக்குள்ளே ஆப்வியஸாக அந்த கிரிமினல் எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் அலெக்ஸ் அவன் உயிரை மட்டும் இல்லாமல் அவனோட உள்ள மற்ற ஹேக்கர்ஸையும் சேவ் பண்ணான். இந்த கிரிமினல் திரும்பவும் வருவான்னு அலெக்ஸ்க்கு தெரியும். ஆனால் இப்போ அலெக்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தான். இப்போ அலெக்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டோட ஒரு கார்டியனாக இருக்கான்.